ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பயங்கரமான சிறப்பான நாளானது தற்போது வர இருக்குது. ஸோ அந்த சிறப்பான நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 பிப்ரவரி மாதத்துடைய 17ஆம் தேதி தான் அந்த சிறப்பான நாள். அன்றைக்கி தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசியுடைய 5ஆம் நாள் கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் அதிக சிறப்புடையது. மாசியில் வரக்கூடிய இந்த அமாவாசையில் அங்காளம்மன் கோவில்களில் திருவிழா அப்படியே கோலாகலமாக நடைபெறும். அதுவும் மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் கூட்டம் அப்படியே பயங்கரமாக அலைமோதும். இப்பேற்பட்ட மாசி அமாவாசையில் கிரகங்களால் சிறப்பு யோகங்கள் உருவாகுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாசி அமாவாசையிலிருந்து தலையெழுத்து மாறும். அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த மாசி அமாவாசை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா ஆபத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தெளிவாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. அதே போல் இந்த மாசி அமாவாசையில் நான் சொல்லக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் செய்திங்கன்னா மிகுதியான பலன்கள் பெற முடியும் கிரக ரீதியாக. அதனால் மிகுதியான பலன்கள் பெற மாசி அமாவாசையில் ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவை விருச்சக ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சு பயன் பெற முடியும். அதே போல் மாசி சாதாரண மாதம் கிடையாது, நிறைய சிறப்புகள் இருக்கக்கூடிய மாதம். அதனால் சிறப்பு விஷயங்கள் குறித்தும் இதை வீடியோவில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த மாசி அமாவாசையில் கிரகங்கள் சிறப்பான முறையில் அமையிறதுனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆட்டமானது ஆரம்பமாக போகுது. அதாவது ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கேற்ப திடீர் அதிர்ஷ்டம் ஒரு மாதிரி வரப்போகுது. அதுலேயும் ஒரு சில விஷயத்தில் கவனமாகவும் இருக்கணும். ஸோ எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எதில் திடீர் அதிர்ஷ்டம் வரும், அதெல்லாமே உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. 2026 ஆண்டில் தை மாதம் நிறைவடைந்து பிப்ரவரி 13ஆம் தேதி அழகாக மாசி மாதம் பிறக்க போகுது. மாசி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி அமாவாசை வர்றதுனால விருச்சக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் குறித்து ஜோதிடர்கள் விரிவாக தாள்களை கூறியிருக்கிறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த பிறக்கக்கூடிய இந்த மாசி மாதத்தை கும்ப மாதம் என்றும் அழைக்கலாம். கும்ப மாதம் மாசி மாதம் ரெண்டுமே ஒன்று தான். கும்பத்தில் சூரியன் வரக்கூடிய மாதமே மாசி மாதம். அதனால் மாசி மாதத்தை இந்த பெயரோடு அழைக்கப்படுது. பிப்ரவரி 13லேருந்து மார்ச் 14 வரைக்குமே இந்த மாசி தான் இருக்குது. அதனால் இந்த மாதத்தில் நிறைய விசேஷங்கள் நடைபெற இருப்பதாகவும் குறிப்பிடப்படுது. பிப்ரவரி 15ஆம் தேதி அன்னைக்கு மகா சிவராத்திரி வருது. அன்னைக்கு 4 கால பூஜைக்கு தரிசனம் செய்வது, பசுனை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது, அன்னதானத்திற்கு உதவி செய்வது, இந்த மாதிரி சில தர்ம காரியங்கள் செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் மாசியில் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் ஃபோக்கஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாசியில் வாக்கியப்படி மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 8:26 மணிக்கு சனிப்பயிற்சியானது நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் தான் பிப்ரவரி 17ஆம் தேதி மாசி அமாவாசை அன்னைக்கு மயான கொள்ள அனைத்து அங்காளம்மன் கோவில்கள்லையும் நடைபெறும். அதை தொடர்ந்து இந்த மாசியில் மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் ஏற்படுது. மாலையில் 3:30 மணிலேருந்து 6:47 வரைக்கும் கிரகணம் நடைபெறுது. ஸோ இந்த மாதிரி மாசி மாத காலகட்டத்தில் விரதம் வழிபாடு செய்வது நன்மை தரும். இதை தொடர்ந்து மாசி மகமும் சிறப்பாக நடைபெற இருக்குது. கும்பத்தில் சூரியன் இருந்து தன் சொந்த வீட்டை பார்ப்பார். இந்த மாதத்தில் இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து நிறைய பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருக்கு. அந்த வகையில் இப்போ மாசி மாத அமாவாசையானது வர இருக்குது பிப்ரவரி 17ஆம் தேதி அன்னைக்கு. கிரகங்களால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு அடுத்த சில நாட்கள் கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் குறித்து இதுதான் என்பது ஜோதிடர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்படி குறிப்பிட்ட அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் நீங்கள் அதற்கேற்ப நடந்து பயன் பெற முடியும். இவ்வளோ நேரம் மாசி மாதத்துடைய சிறப்பையே பார்த்துட்டோம். இப்போ பலன்களை பார்க்கலாம் வாங்க.
ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மாசி மாத அமாவாசைக்கு பிறகு எதிரிகள் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக வழக்கு, கோர்ட் கேஸ் போன்ற விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்த பந்த உறவு இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் கவனம் தேவை. மெயினாக பெரியோர்களுடைய தேக ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு வரும். அப்புறம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்துக்கு சொந்தக்காரராகவும் ஆகலாம். திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டாகும். அது எந்த மாதிரினா, நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, மண் வாங்குவது, விவசாயம் செய்வது, கால்நடைகள் வாங்குவது, பசுமாடுகள் வாங்குவது போன்ற அபரிவிதமான விஷயங்களால் நன்மைகள் உண்டாகும். மகாலட்சுமியின் அனுக்கிரகம் முழுசாக இந்த மாதம் உங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு உண்டாகும். இதயத்தில் பாதிப்பு இருப்பவர்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது. இதயத்தை ரொம்ப நல்லா பத்திரமாக பார்த்துக்குங்க. மற்றபடி பணவரவு, தொழில் வரவு அற்புதமாக இருக்குது. சூரியன் தன்னுடைய இடத்தை பார்ப்பதால் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என எல்லாமே நன்றாக இருக்கும். புதிய பொறுப்புகள் சேரும். செல்வாக்கு கூடும். யோக பலத்தை அதிக அளவில் பெறக்கூடிய யோகம் இந்த அமாவாசைக்கு பிறகு உண்டாகும். உத்தியோக மேலாண்மையில் உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் ஏற்படும். அதை எல்லாமே மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். விசா, கிரீன் கார்டு, துபாய் கோல்டன் கிடைக்கவில்லை என வருத்தப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மாசி அமாவாசைக்கு பிறகு உண்டு. படைப்பாளிகள், கலைத்துறையில் இருக்கிறவங்க, மீடியா துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஆரோக்கியம், எதிரிகள் விஷயத்தில் கூட கவனம் தேவை. இல்லைனா அதில் உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாதிப்பு வரும். அப்புறம் இரத்த தானம் செய்வது இந்த அமாவாசைக்கு பிறகு நன்மை பயக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் செய்வது அதுவும் நல்லது. அடிவயிறு, இரத்த அழுத்தம், கொழுப்பு, மன அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மெயினாக துர்கை வழிபாடு செய்வது அற்புதமான மேன்மை தரும். துர்கை கவசத்தை தினந்தோறும் கேட்பது, படிப்பது நன்மை கொடுக்கும். அதனால் அதெல்லாம் ஃபோக்கஸாக இருங்க. ஸோ ஆட்டத்தை இந்த மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. அதனால் இதற்கேற்ப இந்த மாசி அமாவாசையில் நடந்து பலன் பெறுங்க. ஸோ இவ்வளோ நேரம் உங்களுக்கான பலன்களை ஷேர் பண்ணேன். இப்போ மாசி அமாவாசையில் இவற்றை செய்திங்கன்னா மிகுதியான பலன் உண்டாகும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ ஆன்மீக ரீதியாக எவற்றை செய்தால் மிகுதியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தை பிறந்ததுமே கடுமையான கோடை காலத்தை நோக்கி அதன் பிறகு வரக்கூடிய மாதங்கள் செல்லும். ஆனால் வெப்பம் சுட்டெரிக்கும் முன்பாக ஒரு பருவம் வசந்த காலமாக இருக்கும். இந்த வசந்த காலம் தை மாதத்திற்கு அடுத்து வரக்கூடிய மாசி மாதத்தில் வரும். பல சிறப்புகள் கொண்டதாக மாசி மாதம் இருக்குது. இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி அமாவாசை தினத்துடைய சிறப்புகளும் பலன்கள் பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தெரிந்து கொள்ள போகிறீங்க. கடும் குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்குவதை குறிக்கக்கூடிய காலம்தான் மாசி மாதமாகும். இந்த மாசி மாதத்தில் ஆன்மீக சிறப்பு மிக்க மாசி மகம், மகா சிவராத்திரி, காரடையா நோன்பு, ஹோலி பண்டிகை போன்ற பல திருவிழாக்கள் கொண்டாடப்படும். மேலும் பல சிவன் மற்றும் பெருமாள் கோவில்களில் தீர்த்தவாரி விழாக்களும் நடத்தப்படும். அப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி அமாவாசை தினமும் ஒரு முக்கியமான தினமாகும். மாசி அமாவாசை தினத்தில் அதிகாலையில் எந்திரிச்சு குளித்து முடித்துவிட்டு உங்கள் ஊரில் கோயில், குளக்கரை மற்றும் ஆற்றக்கரையோரங்களில் மறைந்த உங்கள் முன்னோர்களுக்கு சீர்திருத்தன திதி போன்றவற்றை தர வேண்டும். இந்த சடங்குகளை முடித்த பின்பு சீர்திருத்த சடங்குகளை செய்வித்த வேதியர்களுக்கு அரிசி, காய்கறிகள், வஸ்திர துண்டு போன்றவற்றை தானம் அளிப்பது சிறந்தது. இதோடு மெயினாக தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுவங்க உங்களுக்கு மகத்தங்குல தருவதற்கு மாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காயை வாங்கி உங்கள் தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும். திருஷ்டி கழித்து உடைப்பவர்களுக்கு தட்சணியம் கட்டாயம் தர வேண்டும். இதை செய்வதால் தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் தொழில் வியாபாரங்களில் நல்ல லாபங்கள் ஏற்படும். வீண் செலவுகள் ஏற்படாது. அதனால் இந்த மாதிரி திருஷ்டி கழிக்கிறத கண்டிப்பாக செய்திடுங்க. சீர்திருத்தம் செய்கிறது, அப்புறம் திருஷ்டி கழிக்கிறது, இந்த மாதிரி மாசி அமாவாசையில் இவற்றையெல்லாம் செய்திங்கன்னா மிகுதியான பலன் கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். ஸோ மிகுதியான பலன்களுக்காக இந்த பரிகாரங்கள்லாம் செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த அமாவாசையுடைய சிறப்புகளையும் பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே தெரிஞ்சு பயனடைய முடியும்.
இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.